Good morning, student. Okay, we continue the same lesson. That is sixth lesson. Already told you already. That is the lesson 6 is very vast area, and it consisting of number of subheadings. And each subheading has its own value. You must give equal concentration over all the subheadings because there is a chance to asking questions from each subheadings. So very carefully read this lesson. We go for the class. Okay, NABARD and its role in agricultural credit. Since its inception, NABARD since its inception, RBI has shown keen interest in agricultural credit and maintained a separate department for this purpose. RBI உடைய செயல்பாடுகள் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுன்றதுக்காகவே தனியாக ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதில் RBI எக்ஸ்டெண்டட் ஷார்ட் டேர்ம் சீசனல் கிரெடிட் as well as மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர் த்ரூ ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் சொல்லக்கூடிய அந்த RBI வந்து அக்ரிகல்ச்சர் தேவையான ஷார்ட் டேர்ம் பிளஸ் சீசனல் கிரெடிட் அந்த மீடியம் டேர்ம் பேங்க் லோனும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாட் டைரக்ட், ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இல்லையா. அப்படின்னா டைரக்டா கொடுக்காம குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அதாவது அதர் கோஆபரேட்டிவ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் மூலமாக கிவிங் தட். நம்மளோட எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 டயர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. 3 டயர் கோஆபரேட்டிவ் தட் இஸ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர். அதாவது நபார்டு கீழே ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், நெக்ஸ்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், லாஸ்ட் இஸ் த பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அந்த பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்தால் டைரக்டா பீப்புளுடைய அக்சசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு இடம். ஸோ இதோட நபார்டுடைய எக்ஸிகியூஷன் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்னா ஸோ நபார்டு at the same time RBI has also set up the Agriculture Refinance Development Corporation to provide refinance support to the banks to promote program of agricultural development. So இந்த இனியும் அந்த RBI வந்து தன்னுடைய எஃபெக்டிவான வேலை செஞ்சிட்டு இருக்கு. So now we come to the slide. The birth of NABARD, அதாவது a national bank for அது ஏன்றது வந்து வராது, என் தான் காணும். National Bank for Agriculture and Rural Development was long strategic effort taken to protect and develop the agriculture sector. Therefore set up in July 1982 by an act of parliament. அது இந்திய நாட்டுடைய நீண்டகால ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம், ஸ்ட்ராட்டஜிக் வழிமுறைகள் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும்ன்ற விஷயம் RBIயோட மிகப்பெரிய கனவு இல்லைங்களா. ஸோ அதனுடைய சிந்தனை நிறைய, ஏன்னா இதுக்கு முன்னே பிஃபோர் நபார்டுக்கு முன்னே நிறைய அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்சிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு நிறைய வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அதுக்கு எல்லாம் தாண்டி நபார்டுன்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. Though Agriculture Refinance Development Corporations to provide refinance support to program of agriculture development, but widening of the role of the bank credit from agriculture development to rural development, the government proposed to have a more broad-based organization to support and give guidance to credit institutions in matter relating to the formulation and implementation of rural development program. புரியுதுங்களா. அது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ன்றது அதுல இருந்து ரூரல் டெவலப்மெண்ட் விஷயத்தை எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ப்ரொபோஸ்ட் நிறைய திட்டங்களை வகுத்திருக்காங்க. அந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது, ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் கைடன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். இல்லை எதுக்குன்னா வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீன்ட், அதாவது என்ன எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம்
are ready to functioning the development of the what ரூரல் இல்லையா, அந்த விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கவர்மெண்ட் பெரிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதில் NABARD is linked with the RBI by contributing half of its share capital and the other half of being contributed by the government of India, that is government of the GOI. இல்லை அதை ரிசர்வ் NABARDக்கு தேவையான சோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன எப்படி இருக்குங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பார்ட்டும் ப்ளஸ் வந்து ஆர்பிஐலேருந்து ஒரு பார்ட்டும் வந்து NABARDக்கு மிக முக்கியமான சோர்ஸாக இருந்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், Government of India nominates 3 of its central board director on the board of NABARD. NABARD ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு மேனேஜ்மெண்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 3 persons அதில் வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. டெபுட்டி கவர்னர் ஆஃப் RBI is appointed as chairman of NABARD. அப்போ NABARD சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபுட்டி கவர்னர் ஆஃப் RBIன்னு சொல்லக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் NABARD நம்ம போவோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் functions of NABARD. The functions performed by NABARD is like RBI with regards to agricultural credit. The following are the functioning of NABARD. சரிங்களா. அது NABARD ஃபங்க்ஷனும் இஸ் சிமிலர் டு தி RBI. எதுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ NABARD act as a refinance institution for all kinds of production and investment credit to agriculture and other allied economic activities. அது அக்ரிகல்ச்சர் டைரக்டா கிராப் கல்டிவேஷன் மட்டும் இல்லாம அந்த ஆக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அது அலைட் ஆக்டிவிட்டிஸ். இதில் ஆக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஜூட் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. பட் இருந்தாலும் கூட ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா வில்லேஜ்ல இருக்கின்ற காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட், ரூரல் கிராஃப்ட் அண்ட் ரியல் ஆர்டிஷியன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கு என்ன பண்றாங்க, தேர் ப்ரொமோட்டிங்ஸ் இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா. ஸோ பாருங்க, மறுபடியும் படிக்க பாருங்க. NABARD act as a refinance institution for all kind of production and investment credit to agriculture and other allied economic activities with a view to promoting integrated rural development. ஒருங்கிணைந்த ஒரு கிராம வளர்ச்சி மேம்பாட்டுக்கோசரம் என்ன பண்றாங்க இவங்க அந்த தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கு NABARD. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா, so next, it to provide short term, medium term and long term credit to state cooperative bank. அது ஷார்ட் ஃபார்ம். அது RRB. இந்த RRB LD அந்த LDPன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகணும் நீங்க. ஏன்னா RRB தான் லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரூவ்டு பை RBI. அது RBI அப்ரூவ் பண்ண இன்ஸ்டிடியூஷன் மூலமாக என்ன பண்றாங்க NABARD. ஸோ த்ரூ உங்களுக்கே வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரீஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது the terms பாருங்க, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா, NABARD gives long term loan up to 20 years to state government to enable them to subscribe to the share capital of cooperative credit society. இல்ல அப்ப வந்து NABARD என்ன பண்றாங்க, 20 years டைம் பீரியட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறாங்க ஃபார் fulfilling their objectives. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, NABARD give long-term loan to any institution approved by the central government concerned with the agriculture and rural development. அது அக்ரிகல்ச்சரும் பிளஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக பணி செய்யற ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட்டுக்கு என்ன பண்றாங்க அவங்க, they give long-term loan. சரிங்களா. ஸோ அந்த வகையில this is also one kind of a supportive service of the NABARD to the agriculture sector. Next one is the NABARD has the responsibility of coordinating the activities of central and the state government. அது மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செல்கின்ற எந்த நோக்கத்துக்கு, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இல்லையா.
ஒருங்கிணைந்து செல்கின்ற ஒரு செயல்பட ஒரு ஏஜென்சியாகவும் இது நடந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த இந்தியாவோட பிளானிங் கமிஷன்ஸ் பட் நவ் இப்போ வந்து NITI யாக் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு கூட NITI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து பிளானிங் கமிஷன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ பிளானிங் கமிஷன் NITI கன்வெர்ட் ஆயிடுச்சு. They are also taking development of small scale and all level of industries in villages. இந்த all level of industries in villages நம்ம என்ன பார்த்துட்டோம், அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, டென்னி கயர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய வளர்ச்சிக்கும் மேற்கொள்கின்ற செயல்பாடுக்கு கோஆர்டினேட்டர் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், it has a responsibility, of course it has a NABARD has a responsibility to inspect regional rural bank and cooperative bank other than primary cooperative societies. இல்ல அதாவது இந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்பெக்ட், அதாவது அந்த பணிகளை ஒருங்கிணைப்பு செய்து பணியை வந்து ஆய்வு செய்வதற்காகவும் வந்து மேற்கொள்றாங்க. எஃபெக்டிவா எப்படி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு NABARD அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், NABARD மெயின்டைன் a research and development fund to promote research in agriculture and rural development. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா RBI இந்த பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ரிசர்ச் டெவலப்மெண்ட். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்லையும் சரி ரூரல் டெவலப்மெண்ட்ல புதுசா அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கான ரிசர்ச் ஒர்க்கும் அதுக்கான சில ஃபண்டே செப்பரேட் ஃபண்டே அவங்க வச்சிருக்கிறாங்க. அதான் தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி NABARD. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி NABARD. கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு என்ன கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.